வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உணவில் சாம்பார்லயோ இல்ல சாதத்திலயோ சின்ன வெங்காயம் போட்டிருக்கீங்களா, அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கும். ரத்தத்தை வந்து நார்மலா இருக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிறுகுடல் பகுதியிலயோ பெருக்குடல் பகுதியிலயோ நிறைய கழிவுகள் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் டைஜஷன் ப்ராப்பரா ஆகாம இருக்கும். அப்போ அந்த டைம்ல இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம பாடியில குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து ரொம்ப ஈஸியா வெளியேறுது அப்படின்னு சொல்லலாம். மதிய நேரத்தில் நான் உணவு சாப்பிட்றேன்னா சின்ன வெங்காயம் 2 to 3 சின்ன வெங்காயம் நம்ம உரிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்ல பீரியட்ஸ் மசில் கிராம்ஸ் இருக்கா, யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு பிரச்சனை இருக்கா, இந்த சின்ன வெங்காயம் கருப்பட்டி சேர்ந்த சிரப்பை நம்ம குடிச்சிட்டு வரலாம். இல்ல நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சின்ன வெங்காயத்தை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இதை நல்லா அரைச்சி கொஞ்சம் சாறு, எத்தனை mlனா ஒரு 20 ml சாறு எடுத்துக்கணும். 20 ml சாறுல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 200 ml தண்ணீர், கொஞ்சம் எலுமிச்சை சாறு, புதினா இலைகள், ஒரு 2 அல்லது 3 சிட்டிகை அளவு இந்து உப்பு சேர்க்கணும். இதை டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்ல நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய சில காய்கறிகள் அதிகமான பலன்கள் இருக்கு. அந்த வகையில கோடை காலம் இருக்கு. கோடை காலத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய முக்கியமா வெங்காயம், இது இல்லாம நம்ம எந்த சமையலுமே செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். அதுல முக்கியமாக சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்றோம். இந்த சின்ன வெங்காயத்துல மிகுதியான மருத்துவ குணங்கள் இருக்கு. யாரெல்லாம் இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தலாம், அதிகமான மருத்துவ குணங்கள் குவிந்து இருக்கக்கூடிய இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்ன்றதும் இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாக இந்த சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உணவில், அதாவது நம்ம ஸ்பெஷலா வந்து பார்த்தோம்னா சாம்பார்லயோ இல்ல சாதத்திலயோ சின்ன வெங்காயம் போட்டிருக்கீங்களா, அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கும். உணவுக்கு அதிகமான சுவையை கொடுப்பதற்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இதுல நிறைய சல்ஃபர் கண்டென்ட் நம்ம பாடியில இருக்கு. அலிசின் அப்படின்ற காம்பவுண்ட் இதுல இருக்கு. இது இரண்டுத்துக்கோட ஆக்ஷன் என்னன்னா, நம்ம உணவில் நிறைய எடுக்கும் பொழுது குடல் பகுதியை சுத்தமாக்குதுன்னு சொல்லலாம். குடல் பகுதியை எப்படி சுத்தமாக்குது, அப்படி என்ன இது பண்ணுது அப்படின்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், நிறைய நச்சு கழிவுகள் இருக்கும். ஸோ இது வந்து பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பெஸ்ட் பிளட் தின்னர். ரத்தம் வந்து ரொம்ப அடர்த்தி அதிகமாகாமல் அதை பாதுகாப்பதற்கு, அதாவது ரத்தத்தை வந்து நார்மலா இருக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய பேர் வீடுகள்ல நமக்கு தெரிஞ்சவங்க கூட சொல்லுவாங்க, நான் வந்து டெய்லி இந்த பிளட் தின்னர் டேப்லெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி கார்டியாக் ப்ராப்ளம் இருந்தது, இந்த சர்ஜரி பண்ணியிருக்கிறேன், ஸ்டண்ட் வச்சிருக்கிறேன், இதனால நான் வந்து டெய்லியுமே வந்து பிளட் தின்னர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் நேச்சுரல் ஒரு பிளட் தின்னர் அப்படின்னா இந்த சின்ன வெங்காயம் தான். இதை உணவில் தினமும் சேர்த்துக்கணும். இல்ல தினமும் இதை மருந்து மாதிரி எப்படி சாப்பிடலான்றதையும் நான் சொல்றேன். பொதுவா நம்ம கட்ல, அதாவது இன்டெஸ்டைன்ல, சிறுகுடல் பகுதியிலயோ பெருக்குடல் பகுதியிலயோ நிறைய கழிவுகள் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் டைஜஷன் ப்ராப்பரா ஆகாம இருக்கும். அப்போ அந்த டைம்ல இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம பாடியில குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து ரொம்ப ஈஸியா வெளியேறுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சின்ன வெங்காயத்தை நான் எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ சின்ன வெங்காயம் சாப்பிட்டாலே எனக்கு வந்து கோல்டு வர மாதிரி இருக்கு, சளி பிடிச்சிக்குது, அப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நான் எப்படி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதற்கும் என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். நம்ம வழக்கத்துல இருக்கிறது, பொதுவாக இந்த சம்மர் வந்துருச்சுனாவே நம்ம கூழ் சாப்பிடுறது நம்ம வழக்கத்துல இருக்கு. கூழ் சாப்பிடும் போது இந்த சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டோம்னா அதோட ருசியே தனி அப்படின்னு சொல்லலாம். கூழோட கொஞ்சம் மோர் சேர்த்து அதுல சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம குடிக்கும் பொழுது அதிகமான அது மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் இருக்கு. இன்னைக்கு இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து மோர் கலந்து சாப்பிடக்கூடிய கூழா இருக்கட்டும், இல்ல பழைய சாதமா இருக்கட்டும், அதை பழைய சாதத்தை பிசைஞ்சு எடுக்கக்கூடிய நீர் ஆகாரம் உலக அளவில் தி பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆராய்ச்சிகள்ல இதை நம்ம சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வெளிநாடுகள்ல கூட இந்த நீர் ஆகாரம், பழைய சோறு, இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றது நம்மளுடைய வழக்கத்தை அவங்களும் இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இதுல இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்ம கட்ல, அதாவது பெருங்குடல் பகுதியிலயோ சிறுகுடல் பகுதியிலயோ இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை விரட்டி அடிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தினமும் உணவில் மதிய நேரத்தில் நான் உணவு சாப்பிட்றேன்னா சின்ன வெங்காயம் 2 to 3 சின்ன வெங்காயம் நம்ம உரிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். சாப்பாடோட சேர்த்து இதை கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். இது எதுக்கு நான் மதிய வேலையில சொல்றேன்னா, இரவு நேரத்தில் ஒரு சிலருக்கு சாப்பிட்டோம்னா
சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மதிய நேரத்தில் உணவோடு சேர்த்து 2 அல்லது 3 சின்ன வெங்காயத்தை நம்ம கடித்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இல்லைங்க இந்த சின்ன வெங்காயம் டெய்லி என்னால் சாப்பிட முடியல, இப்படி சாப்பிட்டா தான் கோல்டு வருது அப்படின்றவங்க சின்ன வெங்காயத்தை நல்ல தோல் எல்லாம் நீக்கி உரித்து எடுத்துட்டு இதை மிக்சியில் போட்டு சாராக எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைத்து அந்த சாரை வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம். இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம கல்கண்டு அல்லது கருப்பட்டி இந்த சாறில் சேர்த்து நல்லா காய்ச்சி பாகு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப இது எப்படின்னா டேஸ்டியாக இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். இந்த சிரப் மாதிரி இது வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு ஸ்பூன் டெய்லி குடிச்சிட்டு வரலாம். இதை யாரெல்லாம் குடிக்கலாம்? இந்த சின்ன வெங்காயம் கருப்பட்டி இந்த சிரப்பை யார் எப்போ குடிக்கலாம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு இதை குடிக்கலாம். நெஞ்சு சளி இருக்கிறவங்க, இல்லை குழந்தைகள் சரியாக பசி எடுத்து சாப்பிடாம இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஸ்டாமினா இல்லாத இருக்க குழந்தைகளுக்கு இதை டெய்லி 1 ஸ்பூன் கொடுக்கலாம். அதே மாதிரி பெண்கள், நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லை பீரியட்ஸ் மசில் கிராம்ஸ் இருக்கா, யூட்ரஸில் ஃபைப்ராய்டு பிரச்சனை இருக்கா, இதை குடிக்கலாம். முக்கியமாக சிறுநீரகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த சின்ன வெங்காயம் கருப்பட்டி சேர்ந்த சிரப்பை நம்ம குடிச்சிட்டு வரலாம். சிறுநீரகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, சிறுநீரக சுருக்கம் இருக்கா, இல்லை சிறுநீரகத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் தடைப்படுது, இல்லை ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது, பிபி இருக்கிறவங்க இதை குடிச்சிட்டு வரலாம். சர்க்கரை நோயாளிகளை தவிர்த்துட்டு மற்றவங்க எல்லாருமே இதை குடிக்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம ஹார்ட் வெசல்ஸில் நிறைய பேருக்கு பிளாக்கேஜ் இருக்கும். பிளாக்கேஜ் அப்படின்னா கொழுப்பு கட்டிகள், நம்ம உடல் அங்கங்கே கொழுப்பு கட்டிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் வெசல்ஸில் இல்லை மற்ற ரத்த நாளங்களில் நமக்கு இந்த மாதிரி கொழுப்புகள் படிஞ்சு இருக்குது, பிளேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கரைப்பதற்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இல்லை எனக்கு இந்த சின்ன வெங்காயம் சாறு குடித்தாலோ இல்லை சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டா எனக்கு ஒன்றும் செய்யாதுன்றவங்க தினமும் ஒரு 10 ml அளவுக்கு சின்ன வெங்காய சாறை நம்ம குடிக்கலாம். எந்த நேரத்தில் அப்படின்னா, காலையில் உணவு எடுத்து 1 மணி நேரம் கழித்து இந்த சின்ன வெங்காய சாறை குடிக்கலாம். இல்லை நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சின்ன வெங்காயத்தை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இதை நல்லா அரைச்சி கொஞ்சம் சாறு, எத்தனை எம்எல்னா ஒரு 20 ml சாறு எடுத்துக்கணும். 20 ml சாறில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 200 ml தண்ணீர், கொஞ்சம் எலுமிச்சை சாறு, புதினா இலைகள், ஒரு 2 அல்லது 3 சிட்டிகை அளவு இந்து உப்பு சேர்க்கணும். இதை டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பாடியில் இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கழுத்தில் மட்டும் சதையை குண்டா தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஆர்ம்ஸில், அதாவது கைகளில் சதை ரொம்ப தொலன்னு இருக்கு. ஆஃப்டர் டெலிவரி, குழந்தை பேற்றுக்கு பின்னாடி எனக்கு லோயர் அப்டாமன்ல தொடை பகுதியில் எல்லாமே சதைகள் ரொம்ப லூஸாக தொங்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தளர்ந்து இருக்கக்கூடிய தசைகள் இறுக்கம் அடைவதற்கு நமக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நான் சொன்ன மாதிரி இந்த எலுமிச்சை சாறு, புதினா இலைகள், 2-3 சிட்டிகை இந்துப்பு சேர்த்து இந்த ஜூஸை காலையில் நம்ம டெய்லி குடிச்சிக்கிட்டே வரும்போது அதிகமான பலனை நம்ம நிச்சயமாக உணரலாம். அதே மாதிரி தொடர்ந்து எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகவே இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கும். ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட் நம்ம பாடியில் சேர ஆரம்பிக்கும். முக்கியமாக இது கல்லீரல்லையோ இருதயத்திலையோ இந்த ஃபேட் சேர்ந்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, நமக்கு எக்ஸஸாக ஃபேட் இருக்குது. கிரேட் 1 ஃபேட்டி லிவர், கிரேட் 2 ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு சித்த மருந்துகள் நிறைய இருக்குது. அதோட இந்த சின்ன வெங்காயத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி நான் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஜூஸ் டெய்லி காலையில் குடிக்கலாம், அல்லது நான் சொன்ன மாதிரி சிரப் எடுத்துக்கலாம். இல்லைங்க எனக்கு இது ரெண்டுமே செட் ஆகுதுன்னா உணவில் நிறைய சின்ன வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இதை தாண்டி இன்னும் நிறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குனாலும் நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தலாம். முக்கியம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா தோல்ல நிறைய பேருக்கு ஒரு இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தலைமுடியில பார்த்தோம்னா ரவுண்டா நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கும். ஹேர் ஃபால் அப்படின்னா இந்த அலோபேஷியா ஏரேட்டா அப்படின்னு சொல்ற கண்டிஷன். அலோபேஷியா ஏரேட்டானா முடி நமக்கு நிறைய இருக்கும், சில இடத்துல மட்டும் ரவுண்டா ஹேர் ஃபால் இருக்கும். இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். முடி கொட்டாமல் இருப்பதற்கு, டேண்ட்ரஃப் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குனாலும் இதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம தோல் எல்லாம் எடுத்துட்டு பெப்பர் பவுடர், மிளகு பவுடர் இருக்கு இல்லைங்களா, இதுல நம்ம டிப் பண்ணி அந்த ரவுண்டா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ரப் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த சின்ன வெங்காய சாறும் அந்த மிளகும் சேர்ந்து அந்த இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதை குறைப்பதற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தாண்டி சீமையகத்தி அப்படின்ற ஒரு எண்ணெய் இருக்கு. சீமையகத்தி எண்ணெய் இல்ல சீமையகத்தி தைலம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணும்போது இதுல சின்ன வெங்காய தைலமும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காய தைலம் எப்படி நம்ம ரெடி பண்ணலாம்
பண்ணணும்னா நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும், திக்காக இருக்கணும். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சு வடிகட்டி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சீமையகத்தி தைலத்தோடு இந்த சின்ன வெங்காயம் இந்த தைலத்தையும் ஈக்குவல் அமௌண்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் நம்ம நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். ரொம்ப நாளாக டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் தலைமுடியில் ரவுண்டாக நான் சொன்ன மாதிரி அலோபேஷியா ஏரேட்டாக இருக்குன்னு சொல்கிறவங்க, இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் இந்த எண்ணெயை நம்ம நல்லா மசாஜ் பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்ச நாள்லேயே ஒரு 2 to 3 வாரங்கள் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்குள்ளேயே சின்ன சின்னதாக நமக்கு வந்து பேபி ஹேர்ஸ் நிச்சயமாக வரும். அதே மாதிரி தாடி மீசைகள்லையும் நிறைய பேருக்கு சில இடத்துல வந்து ரவுண்டாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும், முடி கொட்டுற பிரச்சனை இருக்குனாலும் இந்த சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு ஸ்கின்ல மறு இருக்கும், கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கும். இது வந்து அக்கந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். கழுத்துலையோ இல்லை மூக்கு பகுதியிலோ பார்த்தோம்னா நல்ல ஒரு கருமை நிறத்தில் இருக்கும். இதற்கு இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தலாம். மறு இருக்கு, வாட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சிரட்டை தைலம்னு ஒரு தைலம் இருக்கு. இதில் வெங்காய சாறு 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மறு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு டிராப் மட்டும் எடுத்து வச்சுட்டே வரணும். இல்லை இந்த தைலம் கிடைக்கலனாலும் சின்ன வெங்காய சாறு மட்டும் ஒரு பட்ஸில் நம்ம பட்ஸ் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதுல தொட்டு மறு இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் டெய்லி வச்சுக்கிட்டே வரணும். கால் ஆணி ஒரு சிலருக்கு இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். கால் ஆணி வந்து கால்களை தரையில ஊனவே முடியாது, நடக்கும் போதெல்லாம் அதிகமான வலியை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த கால் ஆணி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சின்ன வெங்காயத்தோட குப்பை மேனி மஞ்சள் இது 2ம் கலந்து நம்ம கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி கால் ஆணி இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த சின்ன வெங்காய சாரும் குப்பை மேனியும் மஞ்சளும் சேர்ந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கால் ஆணி மறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து நம்ம தோல்ல ஏற்படக்கூடிய மருவாக இருக்கட்டும், இல்லை தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி இந்த புழுவேட்டு அப்படின்னு சொல்ற பிரச்சனைக்கும் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தலாம். அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. முக்கியமா இருதயத்திற்கும் கல்லீரலுக்கும் சிறுநீரகத்திற்கும் பலன் தரக்கூடியதாக இந்த சின்ன வெங்காயம் அமைஞ்சிருக்கு. இவ்வளவு பலன் இருக்கக்கூடிய இந்த சின்ன வெங்காயத்தை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன இந்த குறிப்புகளும் பயன்படுத்தி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.